ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த அலையும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்று வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பார்த்தா இது வந்து மோடி அலையெல்லாம் இல்லை, மோடி சுனாமி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 350 370 சீட்டுக்கு மேல என்டிஏக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அவரும் நம்பர்ஸை நம்புறது இல்லை. கிட்டத்தட்ட பிரியனும் வந்து சொன்னாங்க அதை அவர் கமிட்டும் பண்ணல, இல்லைன்னு சொல்லலை. நீங்க எப்படி புரிஞ்சுக்க? அலையெல்லாம் இல்லை, எந்த கூட்டணிக்குமே அலை இல்லை. அதாவது யாருக்கும் எதிராகவோ ஆதரவாகவோ ஒரு அலையை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா வாக்குப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவில் அது வந்து குறைவான வாக்குப்பதிவு தான். 65% எந்த அலையும் இல்லாத தேர்தல் தான் ஆக்சுவலாக. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் வந்து இது வந்து அலை இல்லாத தேர்தல் தான் ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ இது வரைக்கும் வந்ததில் 16 எக்ஸிட் போல் நினைக்கிறேன், 15 16 வந்திருக்கு. அதெல்லாமே ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தாலே ஒரு 350+ பாஜக கூட்டணிக்கும் 150+ காங்கிரஸ் கூட்டணிக்கும் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியோட பார்ட்டி, அப்புறம் வந்து நவீன் பட்நாயக் பார்ட்டி, ஜெகன்மோகன் பார்ட்டி இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போன கிட்டத்தட்ட 2000 இதில் கூட 14 கூட 19 கூட 13 எக்ஸிட் போல் நடத்தினாங்க. ஸோ அதுலேயும் ஆவரேஜ் பண்ணால் ஒரு 50 தான். அதாவது 303 வந்து யூபிஐ கொடுத்துருந்தாங்க, ஆனால் 353 வந்தது. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 350ங்கிற ஃபிகர் வந்து ஒரு +50 -50 போகலாம் ஒழிய, அதாவது இரு தரப்புமே சொல்கிறேன். இது வந்து பாஜகவோடது வந்து 350 300 இருக்கலாம், காங்கிரஸோடது வந்து 150 200. அதான் நான் சொல்றது, ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு பெரிய டீவியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு 50 சீட் கூடுதலாக வந்தா இவங்களை மீறி பைபாஸ் பண்ணி போக முடியுமானா அது முடியாத காரியம். ஆனா மல்லிகார்ஜுன் கார்கே சொல்றாரு 295 இடங்கள் உறுதியாக பெறுவோன்னு அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. இன்றைக்கு காலையில ராகுல் காந்தி சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜூன் 4க்கு மேல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவரும் ஒரு பெரிய நம்பிக்கை தெரிவிக்கிறார். அவங்களுக்கு சோர்சஸ்லாம் இருக்கும்ல, சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல? இல்லை, இருக்கலாம். அதாவது என்னென்னா இவங்க வந்து ஒரு தரப்பு, அதாவது ராகுல் காந்தியே என்ன சொன்னார், இது ஒரு மோடி மீடியா, அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம்ங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸிட் போல் வந்தால் சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த அதான் சொல்கிறேன், நம்ம சுப்பிரமணியன் கூட சொன்னார், பீர்மோதவர்களும் சொன்னாங்க. அதாவது இந்த கடந்த 20 ஆண்டுகளில் நம்ம எக்ஸிட் போல் அப்படிங்கிறத வந்து கன்சிஸ்டண்டாக தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருக்கோம். நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. சார் சொன்னது உண்மை தான். சில பேர் அதை விட்டு விலகி போயிருக்காங்க. ஏன்னா அதுக்கான நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், நேரம் எல்லாமே வந்து ரொம்ப நம்மளால் அஃபோர்டபுளாக இல்லைங்கிறதுனால பல பேர் வெளில போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% 50% வரைக்கும் கணிச்சது கரெக்டாக இருந்தது. அது சென்ற முறை கணிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 80% க்ளோஸ் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு 303 அந்த 303 யூபிஐ கொடுத்தாங்க, அதே 303 பாஜக எடுத்துச்சு. ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஒரு 70 to 80% ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த முறை வந்து கூடுதலாக அந்த அக்யூரசி கூடுமே ஒழிய குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. நான் சுப்பிரமணியன் கேட்டதை கேட்க விரும்புறேன். என்ன ஃபேக்டர் இதுல வந்து பிளே பண்ணிருக்கு? 350 அப்படின்ற அந்த அவ்வளவு உயர்ந்த நம்பர் வர்றதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2014ல ஒரு மோடி வேவ் இருந்தது, 2019ல தேச பாதுகாப்பு முக்கியமா இருந்தது. இந்த 2024ல என்ன காரணி, அந்த ஃபேக்டர் எந்த விஷயம் பிளே பண்ணிருக்கு? இந்த ஃபேக்டர் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆக போகுது நம்ம 4ஆம் தேதியில இருந்து. ஏன்னா இது ஒரு ரொம்ப சிக்கலான விஷயமே. ஏன்னா அலை இல்லன்னு நீங்க சொன்னீங்க, எந்த அலை இல்ல, அதுதான் ரொம்ப அலை இருந்தா, ஆனா நம்பர் மட்டும் 350. ஆமா, அது அலை இருந்தால் தான், அதாவது அலை இருந்தால் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா வந்து இப்ப நீங்க பாருங்க, கடந்த தேர்தல்களில் வந்து பாஜக முன்வைத்த மேனிஃபெஸ்டோ ஆகட்டும், காங்கிரஸ் முன்வைத்த மேனிஃபெஸ்டோ, அதுல வந்து கவர்ச்சிகரமான விஷயங்கள் எதுவும் இல்லை. 2 பேருமே சொன்னதுதான் சொன்னாங்க, பெருசா ஒன்றும் புதுசா இல்லை. அப்போ மேனிஃபெஸ்டோ வச்சு ஒரு பெரிய அலை இருந்ததுன்னா அப்படியும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, கட்டமைப்பு, கட்சிகளுக்கான அந்த கட்டமைப்பு, அவங்களுக்கான ஒருங்கிணைப்புங்கிறது பாஜக தரப்பில் சிறப்பாக இருந்திருக்குது. அதை வந்து இந்தியா கூட்டணியை வந்து செய்ய தவறி விட்டதை தான் பார்க்குறேன். இந்தியா கூட்டணிக்கு ஏராளமான வாய்ப்புகள் வந்தது. நீங்கள் பொதுவாக பாஜக வந்து ஒரு 10 வருஷக்கான ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் வந்து பலவீனமான பகுதிகள்லாம் தெரிஞ்சு பயங்கரமாக ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் போகிறாங்க. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை அவ்வளவு பேசுபொருளாச்சு, அவ்வளவு விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வந்து சென்று சேரவே இல்லை. நியாயப்பத்திரைன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு போய் சேரல. நியாயப்பத்திரை அப்படிங்கும்போது அவங்க அதாவது கேட்டகரி வைஸ் ரொம்ப அதாவது அவங்க வந்து ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் உரிமை தலைமையிலான கூட்டணி அதுக்கு 36 37 கொடுத்துருக்காங்க. வந்துருவாங்க, தமிழ்நாட்டுல சென்று சேரலன்னு சொல்ல முடியாது. இல்ல அது நான் சொல்ல, அதாவது மேனிஃபெஸ்டோ போய் சேரல. ஆனா வந்து திமுக தேர்தலில் சொல்லப்பட்டவை, அதை வந்து கர்நாடகால வந்து அவங்க அமல்படுத்திய விஷயங்கள், அது கர்நாடகா மாடல் தான் அவங்க வந்து இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறாங்க. ஸோ மேனிஃபெஸ்டோ வந்து பக்காவா அதெல்லாம் இருக்கு. அதை மீறி வந்து மக்களுக்கு வந்து பாஜக மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஏன்னா அவங்க சொன்னது வந்து நாங்க இத்தனை கோடி, ஒரு 3 கோடி வீடுகள் கட்டுறோம், இதை இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அரசியல், இந்த மேனிஃபெஸ்டோலாம் மக்கள் அதை கருத்தில் கொள்ளவே இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஒரு அலை இல்ல, அலை இருந்தால் மக்கள் திரண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அப்படி ஒரு அலை இருந்ததுன்னா மக்கள் திரண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸாக்ட்டா அந்த காரணி, அந்த ஃபேக்டர் என்னன்றது இனிமே தான் நம்ம பேசணும். நிச்சயமா சிக்கலான விஷயம், நம்ம இன்னைக்கு முடிவு முடியாது. ஆனால் பிரதமர் அவர்கள் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தார். அவருடைய கண்ணிய குறைவான பேச்சை இந்தியா கூட்டணி சாதகமாக்கி அதை அவங்க பக்கம் அந்த பால் அவங்க டர்ன் பண்ணி இருந்திருக்கலாம். அதை செய்ய தவறி. நான் கருத்து கணிப்பு வகையில கேட்க விரும்புறேன் ராம்கி. இப்போ ஒரே மாநிலத்துல பல கட்டங்களா தேர்தல் நடந்தது. ஒவ்வொரு கட்டங்களா தேர்தல் நடக்கும்போது அதுல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் முன் வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா 2ஆம் கட்ட தேர்தல்ல ரேவண்ணாவோட பிரச்சனை பெரிய இஷ்யூவா இருந்தது. ஆனா கருத்து கணிப்புகளுடைய முடிவுல ஏதோ ஒரு மாநிலத்துல மொத்தமா ஒரு நம்பர் போடணும்னு போடுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஃபேஸ் எல்லாம் அது கணக்கீட்டுல வந்ததா அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு. கர்நாடகா பொறுத்தவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நம்ம 4ஆம் தேதி கவனிக்கக்கூடிய விஷயம் அதுதான். இந்த ரேவண்ணா ஃபேக்டர் தான் கவனிக்க போறோம். இப்போ இது வரைக்கும் எக்ஸிட் போல்ல ஓவராலா ஸ்டேட்டுக்கு தான் ஃபிகர் போடுறாங்க. கர்நாடகா நம்ம பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ணும்போது 2 கட்டமா தான் பிரிச்சுக்கணும். முதல் கட்ட பதிவு 14 தொகுதிகளுக்கு, இரண்டாவது 14 தொகுதிகள். முதல் கட்டத்தில் எந்த விதமான ஒரு அலையோ எதுவும் இல்லை. அது வழக்கம் போல பாஜகவுக்கு ஒரு லீட் எடுக்கிற 14 தொகுதியில் 10 தொகுதியில் வெற்றி பெறுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. மோரோவர் மதச்சார்பு ஜனதா தளத்துக்கும் பாஜகவும் கிடையான அந்த ஒரு கூட்டணி ஒரு வலுவாக இருந்தது. 2 பேருக்கும் நல்ல ஒரு ஜெல் அது இருந்துச்சு. அவங்க 3 தொகுதி தான் போட்டிட்டு இருக்காங்க மதச்சார்பு ஜனதா தளம். ஸோ அந்த 3 தொகுதியிலையும் அதிகமான போலிங் நடந்தது. மோர் தென் 75% நடந்தது. இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ரேவண்ணா ஃபேக்டர் வெடிக்குது. அது ரொம்ப கணிசமான ஒரு பாதிப்பை பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. 2ஆம் கட்ட பாதையில் அதுல இந்த 14 தொகுதியில் 2ஆம் கட்ட பகுதியிலும் 14 தொகுதிகள், அந்த 14 தொகுதியில் அது பெரும்பாலான இடங்களில் பாஜக தான் முன்னிலை இருந்தது. அதுக்கு முன்னாடி வரை, ஏன்னா அவங்க கல்யாண் கர்நாடகா ரொம்ப ஒரு கோர் ஏரியா பாஜகவுக்கு. அந்த ஏரியாவில் ரேவண்ணா ஃபேக்டர் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது எக்ஸிட் போல்ல வெளியில வரல, தெரியல. ஈவன் நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ்ல கூட ஒரு இமிடியேட்டா வராது. அதை நம்ம அதை தொகுத்து ஒவ்வொரு 28 தொகுதியும் நம்ம பார்த்தாதான் அந்த ஃபேக்டர் நம்மளால கண்டுபிடிக்க பார்க்கலாம். நான் அவர்கிட்ட முதற்கட்ட கருத்து கேட்டேன். சரி சுருக்கமா வாங்க. இல்ல இந்த கருத்து கணிப்பை பேஸ் பண்ணி நீங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துறதே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் சொன்ன ஒரு 3 பிரபல தொலைக்காட்சிகள் ஒரே ஃபிகர் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அதான் 371. ஆமாங்க, 3 தொலைக்காட்சி பேரை சொல்லுங்க. அவங்களுக்கு அது வந்திருக்கு. யாராவது நம்ப முடியுமாங்க? 371 3 தொலைக்காட்சி எப்படிங்க அது? இமாச்சல பிரதேஷ்ல 4 மொத்தம் 5 சீட் தான் இருக்கு. அங்க 6 சீட் என்டிஏ தப்பா இல்லைங்க. இப்படி டோட்டலாவே தப்பா இருக்கிற ஒரு கருத்து கணிப்பை வச்சு ஒரு டிபேட்டை நீங்க கட்டமைக்கிறது எப்படி? ஆக்சுவலா டோட்டலி இது தப்பா இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளே ஃபிகர்ஸே தப்பு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கருத்து கணிப்புல நீங்க நம்பல. நான் சொல்றது இல்ல, இந்த டோட்டலாவே அரித்மெட்டிக்கலா நீங்க சந்தேகப்படுறீங்க. ஃபேக்சுவலா தப்பா இருக்கு. ஃபேக்சுவலாவே தப்பா இருக்கு. பல இடங்கள்ல இருக்கிற இடத்துக்கு மேலயே என்டிஏ வாங்குன்னு சொல்லும்போது நம்ம பேசுறோம். அதே சேர்த்து கர்நாடகால வரும்ன்றதெல்லாம் அது யூகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இங்க ஃபேக்ட்ஸே தப்பா இருக்கு. பல தொலைக்காட்சிகளோட ஃபேக்ட்ஸே தப்பா இருக்கு. அதை வச்சு எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க? இல்ல சார், நம்ம அது ஒரு ட்ரெண்ட் தான் நம்ம பேசுறோம். அது ட்ரெண்ட் எப்படி எடுத்துக்கீங்க? அது தப்பான ஒரு விஷயமாச்சு. அது அவங்க சொன்னதே ஃபேக்சுவலா எரர்ஸ் இருக்காங்க. நம்ம பேசலாம் சார். நம்ம இது சஃபர் அந்த டிபேட் தொலைக்காட்சிகள் இவ்வளவு தூரம் ஒரு கமர்ஷியலைசேஷன்ல இவ்வளவு தூரம் மோசமா இறங்கி பண்ணிருக்காங்க. 12 13 சார். இல்ல ட்ரெண்ட் அது சொல்லுங்க சார். ரைட் நான் வரல. அவர்கான நேரம் நம்ம எங்களோட கருத்தை கேட்டா யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க எவ்வளவு இடங்கள் வரும்னா ராம்கி ஒன்னு சொல்லுவார், நான் ஒன்னு சொல்லுவேன். அது வேற விஷயம். அதே கெஸ் ஒரு தொலைக்காட்சிகள் பண்றாங்க. அதை வச்சுட்டு நீங்க ஒரு கருத்து ஒரு டிஸ்கஷன் கட்டமைக்கிறீங்க. அது ஒரு பேசுவோம்ல சார், பேசுவோம். அது தப்பான ஃபேக்ட்ஸ் தப்பு. ஃபேக்ட்ஸ் எல்லாம் தப்பு. சரி, ஓகே. Happy wedding, என்றும் trending. Happy wedding. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.